इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதாவது சில கர்மாக்கள் காமிய கர்மாவாக விதிக்கப்பட்டது, சிலது நித்திய கர்மாக்களால் விதிக்கப்பட்டது. காமிய கர்மா அப்படின்னு சொன்னா அதுக்கு பலத்தை அங்கேயே சொல்லி இந்த பலத்துக்காக இந்த காரியம் பண்ணணும் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டு, அதனால என்ன பலம்னு கேள்வி வராது. ஆனா நித்திய கர்மா இந்த இடத்துல பலம் சொல்லல. பலம் சொல்லாட்டாலும் பலம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பூர்வபக்ஷம் என்ன நினைக்கிறான்னா அதுக்குதான் மோட்சம் பலம்னு வச்சுருக்கோம். ஏதோ ஒரு பல சொல்லணும் இல்லை, அப்ப மோட்சத்தை அதுக்கு பலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால நித்திய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலேயே மோட்சம் வந்து பூர்வபக்ஷி சொல்றேன். அதான் நீங்க பூர்வபக்ஷம் வந்தது. சாந்தி சொன்னா அப்படி வர முடியாது அப்படின்னு அதுதான் மேல இருந்து சொல்லிட்டே இருக்கான். அப்ப இத முடியாது, இந்த மாதிரி வர முடியாதுன்னு கண்டிக்கிறான். கண்டிக்கும் போது இங்க ஒரு சின்ன பரீட்சை பண்ணி விசாரிச்சு தீர்மானம் பண்ணணும். இதன் சேத இனச்சேதம் பரீட்சையதே. என்ன பரீட்சிக்கணும்? யதா பிரதிஷித்தேஷு யாதிஷ்டிதேஷு ச கர்மசு ஸ்வாபாவிக ஸ்வாசயோத்த நிமித்தவசாதேவ இதம் 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 அதிகம் இது பரிகல்பிய மிருகதிருஷ்ணிகோதக விபாசுரிவ லௌகிக பிரமாண சித்தானியேவ ச சாதனானி உபாதாய இஷ்டப்பிராப்தயே அதிக நிவர்த்தயே ச ஸ்வயமேவ பிரவர்த்ததே நிவர்த்ததே ச ததைவ அதிஷ்டார்த்தேஷு காம்யேஷு நித்தியேஷு ச கர்மசு துன்பா அன்னதேவ தத்திர பிரவೃತ್ತಿ நிவர்த்தி நிமித்தம். இது என்ன பண்ணிட்டார், ஒரு 3 கோர்ட்டுகளை ஒரே வாக்கியத்துல குறித்து எழுதுன்னு போட்டதுனால நம்ம கொஞ்சம் புரிகிறது சுலபமா சொல்ல போனா, வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மாக்கள் பிரவೃத்திக்கு காரணமானது. நம்ம லௌகிகமான கர்மால பிரவೃத்திக்கு எது காரணமோ அதே காரணம் தானா, இல்ல வேற மாதிரியான காரணம் இதான் கேட்கணும். லோகத்துல நாம ஒரு காரியத்தை செய்யறோம், ஒரு சில பிரவೃத்தி சில விஷயங்கள் நேற்று நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு இல்லையா? அப்ப வேதத்தினால வரக்கூடிய பிரவೃத்தி இருக்கு, அதாவது நிவர்த்தனத்துல பிரவೃத்தி வரும், நிஷேதத்துல நிவர்த்தி வரும். அங்க கூட லோகத்துல நாம அறியக்கூடிய பிரவೃத்தி நிவர்த்தி காரணமே காரணமா, இல்ல வேற மாதிரியான காரணம் அதுக்கு உண்டா? வேதத்துல விதிக்கிற இடத்துல நித்தியம் காமியம் எல்லாருக்கும் சாமான்யமா சொல்லிட்டார், எல்லாருக்கும் காமன்யம். இதுக்கு திருஷ்டாந்தம் பார்ப்போம். எப்படி லோகத்துல பிரவர்த்திக்கிறார் ஒரு காரியத்துல. முதல்ல இது எனக்கு சித்தம் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? சித்தம்னு சொன்னா இதம்னு எடுத்துக்கிட்டா எனக்கு எது எனக்கு ஒரு இஷ்ட சாதனம், இது பண்ணினா எனக்கு ஒரு லாபம் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அதை பிரவர்த்திக்கிறான். இதை பண்ணினா எனக்கு நஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னா அது அதிகம்னு சொல்லுவோம். அப்ப அதிகம்னு தெரிஞ்சது சரி வேண்டாம்னு விளைக்கிறான். இதான பிரவೃத்தி நிவர்த்திக்கு லோகத்துல காரணமா இருக்கு. ஆனால் இது ஹிதம் இது அதிகம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதுல பிரவர்த்திக்கிறதுக்கு என்னென்ன சாதனத்தை எடுத்துக்கிறான்னா லோகதிருஷ்ட சாதனங்களை தான் எடுத்துக்கிறான். அவன் தெரிஞ்சின்ற ஞானம் தப்பா இருந்தாலும் கூட லோக பிரசித்த ஞானத்தை தான் எடுத்துக்கிறான். இப்ப பாருங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு தாகமா இருக்கு, தூரத்தை பார்க்கிறேன், நதி ஓடிட்டு ஜலம் தெரியும், எனக்கு ஜலம் குடிக்கணும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போவேன், அதுல இருந்து ஜலத்தை எடுத்து குடிப்பேன். எனக்கு பாத்திரம் எடுத்து ஜலம் குடிக்கணுவேன், எடுத்து குடிக்கிறதுக்கு அந்த பாத்திரம் உதவி அப்படின்னா அது சாதாரணமா இருக்கு, அப்படிதான் எடுத்துட்டு போவேன். இது சாதாரணமா இருக்க. இந்த மிருக திருஷ்டிகா உதக்கத்தை பார்க்கிறோம் பாருங்க, சாந்தம். அங்க வெறும்
காணல் நீர் இவனுக்கு ஜலமா தெரியுது, பொய்யான ஜலம். இதை குடிக்கணும். குடிக்கணும்னா அவன் என்ன பண்ணான், அவன் கிட்ட ஒரு டம்ளர் இருந்ததுன்னா டம்ளர் எடுத்து ஒரு ஊரா பார்த்தானா, நிஜமா ஜலம் இருந்தா தான் டம்ளர் வேணும், பொய்யான ஜலமா இருந்ததுன்னா வேண்டாம் அப்படின்னு இருக்கிறது இல்லை, வித்தியாசம் இல்லை. அது நிஜமோ பொய்யோங்கிறது விஷயம் இல்லை. இது எனக்கு இஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதை செய்யறதுக்கு எந்த சாதனம் பிரசித்தமா இருக்கோ அதையே எடுத்துதான் அவன் பிரவர்த்திக்கும். ஏன் இதைத்தான் இவர் திருஷ்டாந்தமா காண்பிக்கிறார். மிருகதிருஷ்டிகோதக பிபாசுவா, மிருகதிருஷ்டிகோதகம் அதை குடிச்சுனா ஆகலாம் அப்படின்னு சொன்னா அது பொய்யான உதகம். அதை வேணால சாப்பிடவே முடியாது, குடிக்க முடியாது. ஆனாலும் அதை குடிக்கணும்னு ஆசை. லௌகிக பிரமாண சித்தாந்தி சாதனானி உபாதாக ஜலம் குடிக்கணும்னா லோகத்துல என்ன வேணும், அதுதான் அந்த சாதனத்தை எடுத்து பிரவர்த்திக்கிறான். இஷ்ட பிராப்தையே பிரவர்த்ததே அதிக நிவர்த்ததே ஸ்வயமேவ நிவர்த்ததே தானே நிவர்த்ததே இல்லையா. இதே மாதிரிதான் அதிர்ஷ்டார்த்தேஷு காமேஷு நித்தியேஷு கர்மம். இதில் விதிக்கப்பட்ட நித்திய கர்மா, காமிய கர்மா, அதை விதிக்கப்பட்ட கர்மான்னு பொதுவாக சொல்லணும். அப்படி எல்லா கர்மாவிலையும் லோகத்துல எப்படி அவன் பிரவர்த்திக்கிறானோ அதே மாதிரிதான் பிரவருத்தி வருதா இல்ல வித்தியாசப்படுறதா, கிம்பா அந்நியதேவ தத்திர பிரவருத்தி. இதை விசாரித்து தீர்மானம் பண்ணணும். என்ன கேட்டா இது எதுக்கா இந்த விசாரிக்கணும், இதனால நமக்கு என்ன லாபம், தீகாட்டா எது ஏவும் இது எப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்ன, இந்த விசாரத்தால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டா சொல்றேன். எதிர்த்து யதாவஸ்தித வஸ்து சம்யஜ்ஞானம் பிரமாணபூதம் ஆகமியம் லௌகிகம் வா பிரவೃತ್ತಿ நிமித்தம் நிச்சயः நிவೃತ್ತಿ சாஸ்திரஞ்ச நாப்யுபகம்யதே ததா ஹதாஹ கர்மஸ்யாதினஹ. சம்யஜ்ஞானம்னு எதுக்கு பேருன்னு சொன்னா அது வஸ்து தத்துவத்தை தெரிவித்தால் தத்துவம் சம்யஜ்ஞானம். யதாவஸ்தித வஸ்து விஷயம் சம்யஜ்ஞானம். அந்த வஸ்து ஞானத்துல தெரியக்கூடிய வஸ்து எப்படி இருக்கோ அப்படியே தெரிஞ்சா அந்த ஞானத்துக்கு சம்யஜ்ஞானம். அது பிரமாணம். ஆகமிகம்னா சப்த பிரமாணத்தினால வந்தது அப்படின்னு தெரியும். அதுவோ அல்லது லௌகிகமோ பிரவೃತ್ತಿ நிமித்தம். எங்கே வேதஸ்தலத்துல நான் இப்ப என்ன கேட்டேன் அது ஞாபகம் இருக்கு. வேதத்தினால விதிக்கப்பட்ட கர்மாவில பிரவೃತ್ತಿ வரத்துக்கும் வேதத்தினால நிஷேதிக்கப்பட்ட கர்மாவிலேருந்து நிவೃತ್ತಿ வரத்துக்கும் ஒரு காரணம் தேவைப்படுறது. அதை லோகத்துல நாம் பிரவர்த்திக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஞானம் காரணமோ நிவர்த்திக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஞானம் காரணமோ அதே மாதிரி காரணம் தான் அங்கேயும் காரணம் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல வேதத்தினால பிரவೃತ್ತಿ வர்றதுக்கு அது வேற விதமான காரணம் லோகத்துல வர மாதிரி இல்லை அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு முதல்ல விகல்பம் பண்ணினோம். இப்ப முதல் காரணத்தை வச்சிருந்தோம்னா, முதல் பட்சத்தை வச்சிருந்தோம்னா என்ன ஆகும், எதிர்த்து யதாவஸ்தித வஸ்து சம்யஜ்ஞானம் பிரமாணபூதம் ஆகமிகம் லௌகிகம் வா பிரவೃತ್ತಿ நிமித்தம் இது நிச்சயா. லோகத்துல எப்படி பிரவೃத்திக்கு காரணமா இருக்கும் இதே மாதிரிதான் வேதத்திலையும் அப்படின்னு சொன்னால் நிவೃತ್ತಿ சாஸ்திரஞ்ச நாப்யுபகம்யதே. பிரவೃತ್ತಿ சாஸ்திரம்ங்கிறது தான் ஒண்ணு, நிவೃತ್ತಿ சாஸ்திரங்கிறது இன்னொன்னு இல்லை அப்படின்னு வச்சிருந்தோம்னா ததா ஹதாஹா கர்மத்யாகினா. கர்மாவை தியாகம் பண்ணினவா இருக்காளே அவளுக்கு கெடுதல் வரும். ஏன்னு சொல்ற நிவೃತ್ತಿ சாஸ்திரம் என்ன சொல்றது, பிரவೃத்திக்கு காரணம் என்ன, லோக பிரசித்தமானது. நீங்க என்ன பார்க்கலாம், லோகத்துல ஒருத்தன் பிரவர்த்திக்கிறவன் நல்லதிலையும் பிரவர்த்திக்கிறான் கெட்டதிலையும் பிரவர்த்திக்கிறான். நல்லதுல பிரவர்த்திக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான், இது எனக்கு ஹிதம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தானே பிரவೃತ್ತಿ வருது. இது எனக்கு ஹிதம் அப்படின்னு அவன் நினைச்சது தப்பாவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம். அதனாலதான் மிருகதிருஷ்டிகா உலகத்தையும் ஒரு காமிச்சார். மிருகதிருஷ்டிகா உலகத்தை போய் நீ ஜலம் இதை குடிச்சா எனக்கு தாகம் தீரும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா ஒண்ணு வர நிஜமான ஜலம் இருக்கிற இடத்துல இது எனக்கு தாகத்தை போக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனான்னா அங்க போகும், சரியா வரும் இல்லையா. அதனால இந்த பிரவೃத்திக்கு காரணமா இருக்கக்கூடிய ஞானம் பிரம சாதாரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நிவೃತ್ತಿ சாஸ்திரத்தினால வர்றது வித்தியாசமானதுன்னு சொல்லாம போனா அதான் கர்ம தியாகின. வேத விதித்த கர்மாவை தியாகம் பண்ணிட்டு சில பேர் இருக்காரு, அவளுக்கு தோஷம் வந்துவிடும். ஏன் அவ ஏன் தியாகம் பண்ணா,
கர்மாவால தனக்கு உபயோகம் இல்லைன்னு சொல்லிதானே. ஆனா வேதத்தினால கர்மாவை விதிக்கப்பட்டிருக்கும் போது எதுக்காக விதிக்கப்பட்டிருக்கு? அது ஹிதம்ங்கிறதுனால தானே விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஹிதம்னு விதிக்கப்பட்ட கர்மாவை இவ வேண்டான்னு தியாகம் பண்ணினானா தனக்கு ஹிதம் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதா? தனக்கு நல்லது வேண்டாம், அதனால நல்ல விவரத்துக்கு எது சாசனமோ அதை நான் தியாகம் பண்ணி போறேன் சொன்ன மாதிரி தானே ஆச்சு. தெரியாம சொல்லல. அப்படி சொல்லாமலே எது இதற்காக விதிக்கப்பட்டதோ அந்த கர்மாவை அவ வேண்டாம் அப்படின்னு தியாகம் பண்ணினார். என்னாச்சு? பாவபாலுக்கு நட்டமா போச்சு. அதான கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆனா கொல்லப்பட்டார்கள் என்ன அர்த்தம்? அவளுக்கு என்ன லாபம் வருமோ அந்த லாபம் வராம நானும் இந்த அர்த்தத்தை அதான் தானினா வரும் அப்படின்னு அதான் நமக்கு வர வேண்டிய லாபத்தை எடுத்துட்டாரு. அதானே எடுத்துக்கலாம். ஏன் விஞ்ஞானமாத்திரம் ஏன்னா இவன் ஞானத்தை மாத்திரம் நம்பிட்டான். அந்த ஞானம் சாத்தியா இருக்கு, அதை நம்பிட்டான். அப்பனா ஏமாந்து போகும். அலௌகிக பிரமாணோபாத்த கர்மானுஷ்டான தியாகித்வாத லௌகிக கர்மாவில தனக்கு லாபம் வர வேண்டிய கர்மாவை இதனால நமக்கு நஷ்டம், இந்த லாபம் தப்பு அப்படி ஏதோ நஷ்டம் விட்டுட்டான்னு. அதனால பரவாயில்ல, நஷ்டம் வந்தது அப்போ நஷ்டம் வரும். ஆனா அந்த நஷ்டத்தான பெரிய நஷ்டம் ஒண்ணு இல்லை. ஆனா இது என்ன, அலௌகிக பிரமாணத்தினாலே காண்பிக்கப்பட்ட அந்த கர்மாவை வேண்டாம்னு தியாகம் பண்ணிட்டான். அதனால கர்மாவை விட்டவர்களுக்கு சன்னியாசிகளுக்கு இப்போ ஆணம் ஏற்பட்டு லௌகிகம், அதாவது பிரவருத்திக்கு காரணம் சாஸ்திரம்னு ஒத்துக்காமல் லோகத்துல எது பிரவருத்திக்கு காரணமோ அதுதான் சாஸ்திர விட்ட கர்மாவும் பிரவருத்திக்கு காரணம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தோஷம். சரியா? அதாவது லௌகிகமான பிரவருத்தியில விஷயங்கிறது நாம பிரவர்த்திக்கிறதுக்கு காரணம், இதனால நமக்கு லாபம் உண்டு அப்படிங்கிறது. லௌகிகமான ஒரு விஷயத்திலேருந்து நமக்கு நாம நிவர்த்திக்கிறதுக்கு காரணம், இதனால நமக்கு ஹானி உண்டு, இது நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுதான் காரணம். இதை ஒத்துக்கிறா? சாஸ்திரம் சொன்னதுக்கு அப்புறம் கூட இதை செய் அப்படின்னு சில கர்மாவை விரும்பி கொடுக்கும். சஞ்சாவனம் பண்ணேன் இவன் பார்த்தான், இந்த சஞ்சாவனம் பண்ணினா எனக்கு என்ன லாபம் வருது? ஒன்றும் இல்லை, சாஸ்திரம் தெரியல, அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இதனால எனக்கு லாபம் இல்லை, அதனால சஞ்சாவனம் பார்த்தான் அப்படின்னு வரும். இவன் எந்த புத்தியால வந்திருக்கான்? இதனால தனக்கு லாபம் இல்லை அப்படிங்கிற புத்தியால. அப்ப என்னாச்சு? சாஸ்திரிய கர்மாவை விடும்போதும் லௌகிக கர்மாவை விடும்போதும் ஒரே மாதிரியான காரணம். லௌகிக கர்மாவையே வேணாம், இதனால எனக்கு லாபம் இல்லை, சிரமம் தான், சரி வேண்டாம் விட்டுரும். அப்ப இது சஞ்சாங்கனம் பண்ணினா ஒன்றும் லாபம் இல்லை, அதனால வேறு கர்மா விட்டுடுவோம் அப்படின்னு லௌகிக, அதாவது அந்த சாஸ்திரிய பிரவருத்திக்கும் லௌகிக பிரவருத்திக்கும் காரணமாக ஒரே விதமான காரணத்தை சமான புத்தி சமானமான காரணம் இருந்தால் அப்ப என்ன ஆகும்? லௌகிக கர்மாவை வேண்டாம்னு வச்சுட்டான்னா ஒன்றும் பெருசா நஷ்டம் இல்லை. ஆனா சந்தானந்தனாது சாஸ்திரிய கர்மாவை விட்டுட்டான்னா அப்ப சாஸ்திரம் அனிஷ்டம் இல்லை. அதனால கதாக கர்மத்தியாகனா இவன் சந்தான தரம் தனக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டது அஜ்ஞானம். அதனால காந்தி விஞ்ஞானமாக அவசியம். அதனால என்ன பண்ண போறது தெரியல, தெரிஞ்சுதான் ஒத்துக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்ப சாந்தியாலதான் ஒன்றுதாகாது, சாந்தியால விட்டாருன்னா அவனுக்கு நஷ்டம் ஆகுது, வீணப்பட்டது. அதனால கதாக கர்மத்தியாகனா. அது மாத்திரம் இல்ல, அலௌகிக பிரமாணமும் பார்த்த கர்மானுஷ்டானம். அலௌகிக பிரமாணம் எது பிரமாணம்? அந்த வேத பிரமாணம் எதை செய்ய சொன்னதோ அதை இவன் தியாகம் பண்ணிட்டான். இல்ல, அது ஒரு தோஷம். தியாகித்வாதம் மிருகோதக பிபாசு பிரவருத்த நிமித்தவது பிரவருத்தி நிமித்தவது அழகாவத்து காந்தி விஞ்ஞானமேவ சர்வ பிரவருத்தி நிமித்தம் சொல்றான். ரெண்டாவது எப்படி சொல்லுவோம்? அதாவது இதே ஒரு கிரமை இருக்குன்னு சொன்னா இது வேதத்தில் இருக்கிற விஷயமா கூட நிச்சயமா நமக்கு கலக்கப்படும். எப்படி
அந்த மிருகத்திற்கு கோரிக்கத்தை பார்த்தா அவனுக்கு வருது இல்லையா, இது நிச்சயமா எனக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், அதாவது என்னுடைய தாகத்தை தீர்க்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தியான வருது, அவனை பிரவர்த்திக்கிறான். அதை போல வைதிக வாக்கியத்தினாலே பலன் சொல்லாத இடத்துல கூட பலம் உண்டு, வேடம் இருக்கிறது அதனால நிச்சயமா பலம் உண்டு அப்படிங்கிற ஞானத்தினால இவன் லௌகிக்கான் அப்படின்னு ஒரு மிருகத்திற்கோதக விபாகம் பிரவೃತ್ತಿ நிமித்தவது அயசாவஸ்து. முதல்ல யசாவஸ்துன்னு சொன்னோம், இது அப்ப இப்ப அயசாவஸ்து. இந்த பிராந்தி விஞ்ஞானம் சர்வத்திர பிரவೃತ್ತಿ, எல்லா இடத்துலையும் பிரவೃத்திக்கு காரணம் சமாஸ்பதமான தியானம் தான். அது அப்படியே அவன் நினைக்கிற மாதிரி இருக்கிற அவசியம் இல்லை. முன்னாடி சமய தியானம் சொன்னோம், இப்ப அயசாவஸ்து பிராந்தி விஞ்ஞானம் பிரவೃತ್ತಿ நிமித்தம் அப்படின்னு சொன்னா சதா வர்த்தாமேவயம் ஹதாஸ்தயூயம். இது என்ன கேட்டா, இந்த பிராந்தி விஞ்ஞானத்தினால இவன் அந்த லௌகிக கர்மானுஷ்டானத்தை பண்ணிடுறான் இல்லையா, பண்ணாம விடையே அதனால எனக்கு லாபம் முடிஞ்சு இது பண்ணுறான் இல்லையா. அப்ப என்னாச்சு, பண்ணினதுனால ஒண்ணு இல்லை, பண்ணினதுக்கு பலம் வேற. இது எப்படி வரும்னு சொன்னா, அந்த சம்பாதிக்கவன் நியாயம், சம்பாதிக்கவன் நியாயம் இருக்கிறது என்னன்னா, ஒரு கவிஞன் பிராந்தி தான் ஒரு போனது, ஆனா இந்த பிராந்தி ஒரு நல்லது ஒண்ணும் மணி பிரதீப பிரபயோகோ மணிபுத்தா அபிஷாவத்தோகோ மிச்சாஜான அபிஷேகம் விசேஷா அர்த்தக்கிரியாங்க. ஒரு இடத்துல ஒரு 2 இடத்துல வெளிச்சம் தெரியுது. ஒரு வெளிச்சம் ரத்தனத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம், இன்னொன்னு பிரதீபம் வளத்தினுடைய வெளிச்சம். இது ரெண்டு எங்கேயோ ஒரு இடத்துல சிலரை அறிஞ்சிருக்கு. ரெண்டையும் பார்த்து தூரத்துல இருக்கிற 2 பேருக்கு இது 2 ரத்தனமா இருக்கணும்னு காமிச்சு, 2மே வேற ரத்தனத்தினுடைய வெளிச்சம் இருக்கு, ரத்தத்துல பட்டு வெளியில இருக்கக்கூடிய வெளிச்சம் இருக்கு, அது ரத்தனம் இல்லை. ஆனா அதை ரத்தனம் நினைச்சுட்டான் பிராந்திதான். அதே மாதிரி வளத்திலேருந்து வெளியில வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை ரத்தனம் நினைச்சுட்டா அது பிராந்திதான். 2 பேருக்கும் பிராந்தி சமானமா வந்து. ஆனா விளக்கிலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை ரத்தனம்னு நினைச்சிட்டு கிட்ட போய் எடுத்து போனான்னா ரத்தனம் கிடைக்காது. ஆனா ரத்தனத்துடைய வெளிச்சத்தை ரத்தனம்னு நினைச்சிட்டு ஏமாந்து போய் அங்க போனான்னா இவன் ஏமாற மாட்டான், இவனுக்கு ரத்தனம் கிடைச்சது. பக்கத்துல போயிட்டாலே ரத்தனத்துக்கிட்ட ஏன் அங்க ரத்தனமே இல்லை, அதனால அங்க போனவன் ஏமாந்து போனான். ஆனா இங்க ரத்தனத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்துலதான் இவனுக்கு ரத்தனங்கிற ரத்தனம் இருக்கு. இந்த தரம் பரவாயில்ல, இது என்ன பண்ணும், அவனுக்கு ரத்தத்துக்கு கிட்ட கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் அவன் இருக்கிறான். அப்ப அதுதான் சம்பாதிக்கணும். அந்த ரீதியில கதா பயம் பரசாமன் நாங்க கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவா, அனுஷ்டானம் பண்றவா வர்த்தாமன் எங்களுக்கு ஒரு நலன் உண்டு. ஆனா கதா இவங்க கர்மாவை விட்டவர்கள் இருக்காரு, அவன் அப்படியே சொல்லணும். சரியா பட்டு நித்திய அபலவத்வாச்ச நமோக்ஷ கர்ம சாதனா, அதுதான் இங்க சொல்லணும். என்ன சொல்றான், நித்திய கர்மானுஷ்டானத்தினாலேயே மோட்சம் வரும்னு சொல்றவன் இருக்கானே, அவனை பார்த்து சொல்றது யூகம் சதா. கர்ம தியாகம் பண்ணின நான் இப்ப மோட்சத்தை அடைய முடியும். ஏன்னா எனக்கு கர்மாவால என்ன புணம் வேணுமோ அந்த புணம் வந்து அதுக்கு மேல சித்தி வந்து ஞானம் வந்து விடுது. நீ என்ன பண்ணிருக்க, ஞானத்துக்காக காத்தல் இல்லாம கர்மாவே அவசானம் பண்ணிட்டு இருந்திருக்கு, கர்மாவாலேயே மோட்சம் வரும் அப்படின்னு. அப்ப உன்னுடைய ஞானம் எப்பேற்பட்ட ஞானம்னு சொன்னா, அந்த பிரதீப பிரபைய ரத்தனம்னு தெரியுற மாதிரி நான் இந்த நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தால் மோட்சம் வரும் அப்படின்னு தான் சொல்லிருக்கா. நீதான் ஏமாந்து போடும். ஆமா, கர்மிய பார்த்து ஞானி சொல்றது, எனக்கு கர்மாவால வர வேண்டிய பலத்தை நான் அடைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் ஞானத்தினால வர வேண்டிய பலத்தையும் அடைஞ்சிருக்கேன். நான் கர்ம தியாகம் பண்ணிவிட்டேன், கர்மாவால எவ்வளவு தூரம் வரணுமோ அவ்வளவு தூரம் வந்தாச்சுன்னா அப்புறம் கர்மா விட வேண்டியதானே. அதனால அடைய வேண்டிய பிரயோஜனத்தை அடைஞ்ச பிறகு அதை விட்டுதலாகணும். அப்படி விட்ட கர்மத்தியாகியான நான்
வர்தாமனே, எனக்கு அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கு. ஆனா நீ என்ன பண்ணிருக்க, இவ்வளவு தூரம் வந்துட்டும் கர்மாவை விடமாட்டேன் அப்படின்னு அதுதான் மோட்சத்தை கொடுக்க முடியாதுன்னு உனக்கு தான் நஷ்டம். அதான் ஆமா, இதான் இதைத்தான் சொல்றேன். ஆக கர்மாதான் மோட்சத்துக்கு சாதனம்னு சொல்றவன் ஏமாந்து போவான். அப்ப இருக்க வேண்டியதான் ஒண்ணும் வராது. புரிஞ்சது இல்லையா? தேவச்சரம் இதம் சம்பிரயுக்ததாம் மோகா அபிசஞ்ச விகாசதாம் உபாயானி பிராப்தி ஹானார்த்தானி சாஸ்திரம் பாசயத்தை அர்த்தவத்து. இதுவும் ஆயிடுதா? அதாவது சாஸ்திரம் என்ன பண்றதுன்னு சொன்னா, யாருக்கு ஒரு ஹிதம் வேணும் அப்படின்னு ஆசை இருக்கோ, ஒரு அதிகத்தை நிறுத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கோ, அந்த ஆசை உள்ளவாளுக்கு தான் ஆசைப்பட்ட வஸ்துவை சாதிக்கிறதுக்கு உபாயத்தை தான் சொல்லி கொடுக்கும் சாஸ்திரம். சாஸ்திரம் பாசையத்தை அர்த்தவது. சாஸ்திரம் அந்த உபாயம் அப்படின்னு தெரிவிக்கும். பலாத்காரமா கொடுத்து தள்ளாது, இது பண்ணிதான் ஆகணும், அல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டி பண்ணி வச்சேன். அதான் சொல்ற பரீட்சா. அடுத்த சொல்றதுக்கு வந்துட்டு அவதாரிக்கு ஆயிடுச்சு இல்லையா? பரீட்சாம் விகாசாம் வா பும்சா சாஸ்திரம் கரோதி. சாஸ்திரமானது ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை அடையணுங்கிற ஆசையை உண்டாக்குவது இல்லை. ஒரு விஷயத்தை விட்டுவிடணும் அப்படிங்கிற ஆசையை அது உண்டாக்குறது இல்லை. சாஸ்திரம் சொல்லிவிட்டேங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஆசை வந்து ரொம்ப இல்லை. பரீட்சாம், பரீட்சான்னா அடையணுங்கிற ஆசை இச்சை, விகாசான்னு சொன்னா விடணுங்கிற இச்சை. இத ரெண்டையுமே சாஸ்திரம் ந கரோதி, மனுஷனுக்கு உண்டாக்காது. அப்ப இது எப்படி வருது? இதே தேவது பத்வாதாவது தரிசனா. இந்த பரீட்சா விகாசா அப்படிங்கிறது சாஸ்திரத்துக்கு வருது இல்லை, இதற்கு தானும் வருது. இதனுடைய சொந்தமா வருது. சாஸ்திரம் இதை ஏற்படுத்துறது இல்லை. இது எப்படி தெரிகிறது அப்படிங்கிறதா, சாஸ்திரம் எங்க வேலை செய்ய முடியாதோ அங்கேயும் இது இருக்கு. பத்வாது அப்படி பத்வாதுகள் கூட ஒரு சம்பவம் ஒருத்தன் வந்தான்னு சொன்னா ஓடியே போயிடுது. ஏன் ஓடி போடணும் இல்லையா? அப்ப இது வேண்டாம் நம்ம யோசிக்கணும்னு ஆசைப்படுது. புள்ள காமிச்சுட்டு வந்தா கிட்ட ஓடி வருது. அப்ப இதுல இருந்து தெரியலையா, இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிற ஆசையை சாஸ்திரம் உண்டு பண்ணி கொடுக்கறதா இருந்தால், பத்வாதிகளுக்கு சாஸ்திரம் தெரியாத அந்த பத்வாதிகளுக்கு எப்படி இது நல்லது, இது வேணும், இது நமக்கு கெட்டது, இது வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கணுங்கிற ஆசை வர முடியும்? அதனால எந்த விஷயத்தையும் இது நல்லது அதனால நீ ஆசைப்படணும், இது கெட்டது அதனால இதை விடறதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது சாஸ்திரம் இல்லை. ஆசை தானாதான் வருது. உக்தம் தாவது அனவபுத்த வஸ்துயாகாத்மிய இது பிரதிஷேத சாஸ்திரேஷு அதிசயத்தை. முன்னாடி இந்த விஷயத்தில் இருக்கும். இந்த வஸ்து தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது சாஸ்திரத்தினால்தான் தெரிஞ்சுக்கணும். தனக்கு வேண்டிய ஒரு உபாயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அபேட்சிதமான ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த உபாயமும் சாஸ்திரத்தினால தெரியும். ஆனால் இது ரெண்டுக்குமே அந்த எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கணும் அந்த அதிகாரி அனவபுத்த வஸ்து யாகாத்மியா. அந்த வஸ்து என்னையில தெரிஞ்சுக்காதவனா இருக்கணும், தெரியாதவனா இருக்கணும். அப்பதானே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது வாஸ்தவம். சாதாரணமாவே நீங்க புரிஞ்சுக்கலாம். எனக்கே தெரியும் சாப்பிட்டா பசி தீரும் அப்படின்னு. அப்படி இருக்கிறது எனக்கு பசி தீரத்துக்கு உனக்கு உபாயம் சொல்லி தரேன், சாப்பிட்டால் பசி தீரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டோ? அதனால அதை தெரியாதவனுக்கு தான் அது தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு வந்து சொல்லிட்டு போயிருந்தீங்க. அதனால விதி பிரதிஷேத சாஸ்திரம் கூட அதை தெரியாதவனுக்கு தான் பிரவேசிக்கிறது. ஆனா இந்த தெரியாதவனே தாரசோடம்னு சொன்னா ஆத்மதத்துவம் தெரிஞ்சவனை விட்டுட்டு பாக்கி எல்லாரும் அனவகத வஸ்து யாதாத்மியா. வஸ்து யாதாத்மியம் இதெல்லாம் பொய், ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், பிரம்மதத்துவம் ஜெகன்மிச்சா அப்படின்னு தெரிஞ்சிருந்தவனுக்கு சாஸ்திரம் இல்லை.
அப்படி தெரிவிக்காதவன் இருக்கானே அவனை பார்த்துதான் விதி இயற்கைங்கிறது அது பண்ணாதுங்கிறது எல்லா சாஸ்திரமும் மொத்த சாஸ்திரமுமே அவனுக்கு தான். வேதாந்த சாஸ்திரம் கூட யாருக்கு ஆத்ம ஞானம் வரலையோ அவனுக்கு தான் உபயோகப்படுறது. ஆத்ம ஞானம் வந்ததுக்கு கூட அந்த சாஸ்திரம் வேண்டியதில்லை இல்லையா? அதனால சாஸ்திரம் மொத்தமுமே அனவகத வஸ்து யாதார்த்தனா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தான் தேவை, அவனுக்கு தான் சொல்லுது. அனவபுத்த வஸ்து யாதார்த்தியா ஏதோ விதி பிரதிஷேத சாஸ்திரேஷு அதிகீயதே பூர்வம் உத்தம். இந்த விஷயத்தை சொல்லியாச்சு. அதுனா விஷயஸ்வபாவானுரோதேன பிரவೃತ್ತಿ அசம்பவம் வஸ்து காமஹா சொல்ற. அதிகாரியை பார்க்கும்போது மோட்சத்துக்கு அஜானியா அவன் இருக்கிறதுனால ஞானம்தான் அவனுடைய மோட்சத்துக்கு சாதனமாகும்னு சொன்னோம். இப்ப விஷயத்தை பார்க்கறதையும் ஞானத்தை தவிர்த்து இந்த விஷயத்தை அடையறதுக்கு வேற ஒரு சாதனம் இருக்க முடியாது அப்படிங்கிறது. அந்த விஷயம் அப்படி இருக்கு. விஷயம் தூரத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஏதாவது கர்மானுஷ்டானம் பண்ணி அதை போய் கஷ்டப்படுத்தலாம். ஆனா தன்ஸ்வரூபமாக இருக்கும்போது 2 ஆண்டு ஓடி ஆடி போய் அதை குறிக்க முடியாது, குறிக்க பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த வஸ்து ஸ்வபாவம் இருக்கு, விஷயத்துடைய ஸ்வபாவம் அது எப்படி இருக்குன்னு விசாரிச்சு பார்த்தாலும் இங்க கர்மா உபயோகப்படாது. இதை அடையிறதுக்கு ஞானம் தான் மௌனம்ங்கிறது சுத்தமா இருக்கு அப்படிங்கிறத நினைச்சுட்டோம். அஜானத்தோ லப்தம் கண்டே ஜாமீகரம் யதா வர்ஷிதோ சாந்தியா சாயாயாம் ஆத்மனோ யதா தயா மோகாவனத்தாத்மா ரக்ஷா பரிவிதூஷதி எத்த அபரிகிருத்தம் வஸ்து ததா அலப்ரீத்த லிப்தே. மொத்தம் 4 விதமா லோகத்துல. அதாவது அடைய வேண்டியது 2 விதம், நிவர்த்திக்க வேண்டியது விட வேண்டியது 2 விதம் அப்படின்னா. அடைய வேண்டியது 2 விதம்னா என்ன? ஏற்கனவே அடைஞ்சே இருக்கு, தெரியல, அடைஞ்சாச்சுங்கிறது தெரியல, அடைஞ்சுதான் இருக்கோம்னு தெரியல, அதனால அடையணும்னு நினைச்சான். இப்படி ஒரு அடைய வேண்டியது. இன்னொன்னு அடையாதது, இதுவரை கிடைக்கல, கிடைக்காத பொருள் கிடைக்க வேண்டியது, கிடைச்சே இருக்கிற பொருள் கிடைக்க வேண்டியது அப்படின்னு அடைய வேண்டியது 2 உண்டு. இதே மாதிரி விட வேண்டியது கிட்டவே வரல, ஆனா அதை தவிர்க்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். அப்படி ஒண்ணு கிட்ட அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்ன சொல்றது? லிப்ததே அஜானதா, அஜானத்தினால லப்தம். பூர்வமேவ லப்தம், கண்டத்துலதான் இருக்கு அந்த தங்கம். அந்த தங்கம் கண்டத்திலேயே இருக்கு, மறந்து போச்சு, எங்கேயோ வச்சிருக்கேன்னு சொல்லி தேடுறான். தேடுறான், அதை அடையணுங்கிறதுக்காக தானே. அது ஏற்கனவே வந்துதானே இருக்கு, அப்புறம் எதுக்கு வேற இடத்துல தேடுறான் அடையணுங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னா இதுக்கு பூர்வம் லப்தம். லப்தம் ஆனா தெரியல, அஜ்ஞானம். அதனால அது கவனம் ஆசைப்படும். கண்டே காமீகரம், தங்கத்துல இருக்கக்கூடிய தங்கத்தை அவன் ஆசைப்படும் அடையணும். வருஷோ கிராந்தியா சாயாயாம் ஆத்மனோ யதா பிரயான் மோகாவனத்தாத்மா ரக்ஷ பரிவிதூஷன். இது 2வது வருஷம். இவன் போகும்போது இவனோட கருப்பா அவனை வருது, அவன் பயந்து போடுறான். ஏதோ ஒரு பிசாசு துரத்துண்டு வருது. அது என்னன்னு கேட்டா இவனுடைய நிழல். இவனுடைய நிழல் கூட தானே வருது. அப்ப கூட வரக்கூடிய நிழல் தொடர்ந்தே வரதை பார்த்தா ஏதோ ஒண்ணு பிசாசு தன்னை தொடர்ந்துட்டு வருது, இதை தவிர்த்தா தேவையில்ல அப்படின்னு பயத்தினால அதை தவிர்க்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப என்ன, இவன் கற்பனை பண்ணின பிசாசுதான், இதை தவிர்க்க முடியுமா? முடியாது. என்ன ஏதாவது ஒரு காரியம் பண்ணி இந்த பிசாசுல இருந்து மோட்சம் வர வைக்கணும்னா என்ன பண்ண முடியாது? இந்த பிசாசை வர வைக்க முடியாது. இவன் தெரிஞ்சிருந்தாதான் இந்த பயம் போகணும்னு தவிர இந்த நிழல் மாத்திரம் அங்க இருக்குதான், நீ மாத்திரம் அங்க போனா போக முடியாது இல்லையா? இல்ல வருஷத்தையோ வருகிதம், தானே அது கிட்ட வரல, நெருங்கல. ஆனால் பிராந்தியா வந்துவது சாயாயாம் ஆத்மனஹா சாயாயாம், தன்னுடைய நிழல்ல ஒரு பிராந்தி. என்ன பிராந்தி? யதா ரக்ஷா, ரக்ஷான ஒரு ராட்சசம், பிசாசி எல்லாம் சொல்லுங்க, அந்த மாதிரி பிசாசி. இதனால ஒரே பயமா இருக்கு. அதாவது மோகாவன் அத்தியாத்மா, இவருடைய மோகம் இவன் மனத்தை நல்லா பயப்படுத்தி வச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? இதுல இருந்து விடுபட்டா தேவையே அப்படின்னு ஆசை வருது. பரிசு சக்தி
இது ஒரு ரெண்டாவதாச்சா. இதே மாதிரி வச்சு அபரிகிருதம் வஸ்து, அது அபரிகிருதம். வாஸ்தவமாவே உங்க காலம் ஏதோ கட்டிட்டு இருக்கு, இந்த வழியை விட்டுதான் தேவையில்லை அப்படின்னு தோணும். இது அபரிகிருதம். முன்னா வர்ஜிதம்னு சொன்னார் இல்லையா, இது அவர்ஜிதம் அபரிகிருதம் வஸ்து. ததா அலர்ஹஞ்ச வித்தது. முன்னாடி கிடைச்ச தங்கம் தங்கத்திலே இருக்கிற தங்கம் இப்ப இல்லாத தங்கம். இந்த மாதிரி 4 விரும்பு இருக்கு. அடைய விரும்புவது 2 விரும்பு, நிவர்த்திக்க விரும்புவது அதுவும் 2 விரும்பு. ஞாபகம் தொழில் பண்றது ஒண்ணு வாஸ்தவமாக பண்றது. இந்த 4க்கும் சாஸ்திரம் தனித்தனியா வழியை சொல்லி கொடுக்கலாம். தத்திர ஏகேஷு சதுர்ஷு விஷயேஷு பிராப்தையே பரிகாராயத்தை விபஜ்ய நியாய பிரதேசியதே. இந்த 4 விதமா இருக்கு. அடைய வேண்டியது நிவர்த்திக்க வேண்டியதுங்கிறது. உடனே அதுக்கு உபாய சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அந்த சாஸ்திரம் எதுக்கு எது உபாயங்கிறத பிரித்து சொல்லி கொடுக்குறதா அதை பிரித்து கொடுக்கும். பிராப்தவிய பரிகாரியேஷு ஞாத்வோபாயான் ஸ்ருதே பிருதக் கிருத்வா அகம் பிராப்தவியாத் பிராப்தியம் ததா அனிஷ்டம் யதார்த்தம். சாஸ்திரம் சொல்லி கொடுத்த உபாயம் இதுதான். அதுக்கப்புறம் அந்த உபாயத்தை கையாள வேண்டியது உங்க வேலை. இது பிராப்தவியம், இது பரிகாரியம், நிவர்த்திக்க அடைய வேண்டியது, இது நிவர்த்திக்க வேண்டியது அப்படிங்கிறதையா நான் இதெல்லாம் உபாயம்னு சொல்லிக்கிறேன். இந்த உபாயத்தை தெரிஞ்சுட்டு தீர்த்து புரியணும். பிறகு கிருத்வா அந்த உபாயத்தை நீ கையாளணும். அப்புறம் பிராப்தியா பிராப்தியம் அனிஷ்டம் ஜகாதிக்க. அனிஷ்டமா இருந்தா அது நிவர்த்தி பண்ணிக்கலாம், இஷ்டமா இருந்தா அடைந்து. அத அவசிஷ்டையோ ஸ்வபாவத. இது நிஜமான பிரார்த்தனை விஷயத்துல இருக்கும். கிடைக்காதது கிடைக்க வேண்டியது அப்படின்னா அதுக்கு ஒரு காரியம் பண்ண சொல்லும் சாஸ்திரம். அதை பண்ணிட்டா அந்த கிடைக்காத பொருள் இவன் கிடைக்கும். இவன் சேர்ந்துருக்கு, இதை நிவர்த்தி பண்ணணும். அப்படி இருக்கும்போது சாஸ்திரம் ஏதோ ஒரு வழியை கொண்டு சொல்லும். இவனை விட்டு அது வளர்ச்சி சொல்லும். இதுக்கு அவன் பண்ணணும். வெறும் கேட்டுட்டு இருந்தா போறாது. சாஸ்திரம் சொல்லிருக்கு, கவித்துவம் தெரிஞ்சுட்டா போறாது. என்ன செஞ்சிருக்கோ அதை கிருத்துவா, அதை அனுஷ்டானம் பண்ணான்னா அந்த பலத்தை அடையலாம். இனிமே அது வந்தே இருக்கு, வரணும்னு ஆசைப்படுறாங்க. வரவே இல்லை, ஆனா நிவர்த்தி பண்ண ஆசைப்படுறாங்க. இன்னொரு தினம் இருக்குது, அது சொல்றாங்க அவசிஷ்டையோ ஸ்வபாவதா. ஸ்வபாவத ஏவ அவசிஷ்டையோ. என்ன சொல்றார்? வர்த்திதா வாப்தயோர் போதாத் ஹான பிராப்தி ந கர்மணா மோகமாத்திராந்தராயத்வாத் கிரியையா தேன சித்ததா. வர்த்தித அவாப்தயோ. ஏற்கனவே அது இவன்கிட்ட வரவே இல்லை, ஆனா இவன் வந்ததுன்னு நினைச்சுட்டு அது தவிர்க்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப என்ன பண்றது? இது எப்படி தவிர்க்கிறது? அதே மாதிரி அவாப்தம், ஏற்கனவே பிராப்தம் கண்டத்திலேயே இருக்கு, ஆனா இவருக்கு அது தங்கிட்ட இருக்கிறது மறந்து போய் மோகத்தினால இவன் அதை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதுக்கு என்ன பண்றதுன்னா, இதுக்கு போதாத் ஆன பிராப்தி. எனக்கு கிடைக்கணும்னா போதம் தான் வரணும். இந்த 2 இடத்துல போதம் தான் வரணும். இது எங்கிட்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். தங்கம் எங்கிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தா அப்புறம் தேவை வேண்டாம் சௌக்கியம். அதே மாதிரி இந்த வர்க்கித்தம் இருக்கு. ஓ இது ஒன்றும் ராஷ்டிரமே ராட்சசமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு விட்டாங்க. அது இருக்கும், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண வேண்டாம். வேற செய்ய வேண்டியது. இதை நிவர்த்தி பண்றதுக்கு எந்த கர்மாவாலையும் பண்ண முடியாது. என்ன கர்மனா ஆனப்பிராப்தி, என்ன கர்மனா கர்மானுஷ்டானம். இது சரியாவது. ஏன் மோகம்? இது காரணம் என்ன? மோகமாத்திராந்தராயத்வாத் கிரியையா தேன சித்ததா. அதே நல்ல ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ அந்த படம் அங்க இருக்கு, பெரியவா படம். நான் அந்த பெரியவா படத்தை தொடணும் அப்படின்னு நினைக்கிறேன், கையால தொடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன்னா அது போக முடியுமா? ஏன்னா அது என்னை விட்டு விலகி தூரத்து. அப்போ நான் அசஞ்சாம தொடணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலோ இல்லை அது பார்த்துட்டு இருந்தாலோ தொட்டதாக ஆகாது. நான் வேலை செய்யணும், இங்கேருந்து நகர்ந்து போகணும், அப்புறம் தொடரும். அப்படிதானே? எந்தே இருக்கு வச்சுக்கணும். நான் பெரியவா படத்தை தொடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு தெரியலனால இருக்கு. அப்ப என்ன பண்ணாலும் எடுத்துட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா போறோம். இப்ப என்னாச்சு? இந்த ஏன் அப்படி இந்த வித்தியாசம்? எனக்கும் அந்த படத்துக்கும் நடுப்புற விவசாயம் இடைவெளி இருக்கு. வேலை செய்யற இடத்துல எந்த வேலை செஞ்சு அதை அடையணுங்கிற
இடங்கிற இடத்துல எனக்கும் அதற்கும் தேசத்தினாலையும் காலத்தினாலையும் இப்படி பல விவசாயம் உண்டு. ஆனா ரெண்டாவது விஷயம் பாருங்க, இங்கே இருக்குங்க, அந்த விவசாயங்கிறது மோகம் ஒண்ணுதான் விவசாயம். நான் தெரிஞ்சுகளே அஜானம் ஒண்ணுதான் விவசாயம். அப்ப இந்த விவசாயத்தை போக்கணும். அந்த விவசாயம் போயிடுச்சுன்னா நான் அதை அடைஞ்சிருவேன். இப்போ என்ன உபாயம்? அங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன், நானும் அது போய் சேரணும்னா என்ன பண்ணலாம்? எனக்கும் அதுக்கும் இருக்கிற இடைவெளியிலே அந்த இடைவெளியை இல்லாம பண்ணணும்னு சொன்னா நான் நகர்ந்து போனதான் முடியும். அப்படிதானே? அதனால இது கர்மா வரும். அதே படம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப என்ன ஆச்சு? இடைவெளி வாசமா இல்லை, ஆனா நான் எடுத்துதான் நினைச்சுட்டேன். அப்ப என்ன பண்ணணும்? நான் நகர எழுதிருக்கேன். சரி, மோகம் தானே அந்த விவசாயம், அஜான மாத்திரம் தானே விவசாயமா இருக்கு. இதை நிவர்த்தி பண்றதுக்கு தியானம் வந்தா போதும். இதுதான் இங்க சொல்றேன். மோகமாத்திர அந்தராயத்வா. அதனாலே கிரியையாசி நதிச்சதா வர்த்திக அவாப்தியோகோ ஆனப்பிராப்திங்கிறது யதாக்கிரமம் சேர்த்துக்கணும். அது கிரியையால வராது. ஏன்னா இடைவெளி இல்லை, பிராப்தியத்துல இல்லை, இன்னும் வர்த்திகத்துல தூரத்தை தான் இருக்கு, கிட்ட வரல. அப்படி இருக்கும்போது இது மோகம்தான் அந்த இடத்துல விவசாயமாக இருந்துட்டு இருக்கு. அதை நிவர்த்தி பண்றதுக்கு தியானம் ஒன்றாலதான் முடியும், கிரியையால முடியாது. அதனால தியானம் தான். கஸ்மாத் புனः ஆத்மவஸ்து யாதாத்மிய அவபோத மாத்திராதேவ அபிலஷித நிரதிசய சுக பிராப்தி விசேஷ துக்க நிவர்த்தி பவதः நது கர்மணா இது உற்பத்தே. ஒரு கேள்வி கேட்கறான், நீங்க என்ன தியானத்தை சொல்றேன்? அந்த வஸ்து யாதாத்மியம், ஆத்மாவுடைய யதார்த்தமான ஸ்வரூபம், அதை தெரிஞ்சு விட்டா போதும், போதும் வந்தாலே போதும், வேற ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு அபிலஷிதம், நீங்க ஆசைப்பட்ட நிரதிசய சுக பிராப்தி, இதற்கு மேல அதிகமான சுகம்னு எங்க இருக்காதோ அப்பேற்பட்ட ஒரு அதிகமான சுகம் கிடைக்கும். விசேஷ துக்க நிவர்த்தி, கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் சர்வ துக்கமும் நிவர்த்தி ஆகும். இது ரெண்டும் தான் உங்களுக்கு அபிலஷிதம், ஆசைப்படுறது. இது ரெண்டு ஞான மாத்திரத்தாலேயே சுத்தமாகும்னு சொல்றது, கர்மாவால சுத்தம் ஆகாதுன்னு வேற சொல்றது. ஏன் அப்படி? கர்மாவசானம் நல்லது தானே, அதனால வரலாங்க அப்படின்னு சொல்றாரு. கர்மா அஜ்ஞான சமுத்தத்வா நாளம் மோகாவனே அம்ஞானம் விரோதி சத்ய சாமுத்ரஸ்யம் சுமானுவ. கர்மா அஜ்ஞான சமுத்தத்வா மோக அபனுத்தலே அகம். கர்மா மோகத்தை போகாது. ஏன்னா மோகம் அதுக்கு வரும், மோகத்தினாலதான் கர்மாவே வருது. அஜ்ஞானம் கர்மாவுக்கு தேவையான வஸ்துவா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி அதை நிவர்த்தி பண்ணும்? அஜ்ஞானம், அஜ்ஞான காரியம் அது. அஜ்ஞானம் இருந்தா தான் கர்மாவுக்கு வர முடியும் இல்லையா? அஜ்ஞானம் இல்லாமல் நம்ம எப்படி பார்க்கலாம் தெரியுமா? இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு பேசுறதுங்கிறது ஒரு கிரியா தானே, பேசிட்டு இருக்கிறது ஒரு கிரியா. இந்த கிரியை யார் பண்றா? நான் தான் பண்றேன், சந்தேகம் இல்லாம தெரியுது. நான் தான் பண்றேன்னா நான் எந்த இந்திரியத்தை இதுக்கு உபயோகப்படுத்துறேன்? வாதிந்திரியம். வாதிந்திரியத்தோட மனசு நெட்டு அதெல்லாம் சேர்த்து வேலை பண்றது. நான் பேசுறேன், எனக்கு பேர் வருது. இப்போ அந்த வாதிந்திரியம் செய்யக்கூடிய வேலையை நான் செஞ்சதாக நான் எந்த இடத்துல ஆரோபணம் பண்ணிக்கலைன்னா நான் அது பேசுறேன்னு ஆகணும், ஆகவே ஆகாது. அது வேலை இருக்கு. அந்த வேலையை நான் பண்ணினதாக நான் ஏற்றுக்கணும். அப்பதான் நான் பண்ண முடியும். நான் பண்ணினதாக ஆகணும். கைக்காரெல்லாம் யுத்தம் பண்றான். இந்த ராஜா இங்க உட்காந்துக்கிறான். அங்க ஜெயம் வந்தவங்க ஆமா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறான். இவன் என்ன பண்ணிடலான்னு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா அவன் பண்ணின ஜெயத்தை இவன் தமிழால போட்டுட்டான். காரணம் இது ஒருவருக்கு ஒரு சம்பந்தம், ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்து அந்த ஜெயம் நல்ல சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்றேன். அப்ப அந்த சம்பந்தம் வந்ததுனாலதானே அந்த ஜெயம் இவனை சேர்ந்ததாக ஆச்சு. அப்போ இந்த இந்திரியங்கள்லாம் என்னுடையது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு விஷயமாக ஆனதுனாலே என்னுடைய இந்திரியம் எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் நான் செஞ்சுட்டேன். சைத்தியத்திலே இந்த ராஜாவுக்கு எந்த சைத்தியத்துல அபிமானமோ அந்த சைலியம் ஜெயிச்சதுன்னா இவன் தான் ஜெயிச்சுதான் நினைப்பான்.
சத்ருடைய ஜெயிச்சு விட்டுனா இவன் ஜெயிச்சதாக நினைச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு தான் நம்மளுடைய அந்த இது அகமதம் மகையதம் இது அந்த அர்த்தம் இருக்கு. அது இதுதான் இங்க இல்லையா? அதனால என்ன ஆச்சு, கர்மா வரணும், நான் எதுக்காவது ஒரு கர்மாவுக்கு கர்த்தாவாக ஆகணும்னு சொன்னா இந்த அகமதம் மகையதம் அப்படிங்கிற இந்த அத்தியாசம் கூட இருந்தால்தான் ஆக முடியும். இல்லாட்டா வெள்ள தனியா இருந்தா என்னால ஒண்ணும் இதை பண்றதுக்கு எந்த கிளையா இருந்தாலும் என்னுடைய இந்திரியங்கள் தேசம் இதெல்லாம் எனக்கு தேவைப்படுறது. அப்ப இதெல்லாம் கிரியைக்கு தேவைப்படும் போது இது எப்படி அதை நிவர்த்தி பண்ண முடியும்? கர்ம அஞ்ஞான சமுத்தத்வா மோக அவனுத்தை மோகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு அலம் அது சக்தி உள்ளது ஆகாது. சம்யஜானம் விரோதி அக்ய, இந்த மோகத்துக்கு விரோதி என்னது? தத்துவஜானம், அதுதான் விரோதி. திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். சாமித்திரத்திய அம்சுமான் இருக்கு, நல்ல இருக்கு. அந்த இருக்க போக்குறதுக்கு சூரிய வெளிச்சம் வந்ததுன்னா சூரிய வெளிச்சம் பாதுகாப்பு. சூரிய வெளிச்சம் வந்தால வெளிச்சம் வந்தாதான் இருக்கு போகும். இன்னொரு இருட்டை கொண்டு வந்து இந்த இருட்ட வெளிச்சல விளக்க முடியுமா? ஒரு இருட்டு இன்னொரு இருட்ட விளக்க முடியாது. வெளிச்சம் வந்தால்தான் இருக்கு போகும். அப்படி கர்மா அஜானத்தை போக முடியாது. அதுக்கு ஞானம் வந்தால்தான் அஜானத்தை போக முடியும். ஒரு கேள்வி கேட்டுட்டு வருவோம். இப்ப நீங்க கர்மா ஏன் அஜானத்தை போக்க முடியாது அப்படின்னு கேட்டா, அது அஜானத்தை காரணமாக அபேட்சிக்கிறது அப்படின்னு. ஞானத்துக்கும் அதே கதைதான். ஞானம் வர்றதுக்கு அஜானம் வந்தாம, ஏன்னா ஞானம் வர்றதுக்கு ஒரு குரு வருமா வேண்டாமா? இவன் சிஷியனா இருந்துட்டு குரு உபதேசத்தினால்தான் அந்த ஞானத்தை அடையணும். சிஷியன் வேற, குரு வேற. அவர் உபதேசம் பண்றதுக்கு சில சாதனங்களை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. இவன் அதை வாங்கிக்கிறதுக்கு சில சாதனங்களை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு. அதெல்லாம் வேணும். இப்ப இத்தனை எல்லாமே அவித்தியை தானே. இதெல்லாம் இல்லாம தியானம் வருமோ? அப்போ தியானம் கூட அவித்தியை அபேட்சிக்கிறது. எப்படி கர்மா அவித்தியை அபேட்சிக்கிறதோ, தியானமும் அவித்தியை அபேட்சிச்சுதான் உண்டாகிறது. அப்படி இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லையே. நீங்க கர்மா அவித்திய போக்காது, ஏன்னா அதுலதான் உண்டாகிறது காரணம் சொல்றது. தியானம் கூட அவித்தியில்தான் உண்டாகிறது. அப்ப அது ஏன் அதுபடியா அவித்தியை போக்க முடியும்? கேள்வி வருது. இதான் அடுத்தது. நானும் ஆத்ம ஜானமப்பி அவித்யோபாதானம் நதி சாஸ்திர சிஷ்ய ஆச்சாரியாதி அனுபாதாக ஆத்ம ஜானம் ஆத்மானம் லபத்தை. ஆத்ம ஜானம் தானா பிறக்குமா? சாஸ்திரம் இல்லை, உபதேசம் பண்ணக்கூடிய குரு இல்லை, ஒண்ணும் இல்லை. தானா எங்கே வரணும்? அதுவும் இல்லை. அப்ப இதுக்கும் அந்த அறிக்கையை தான் வேண்டியிருக்கேன். நைஷ தோஷா ஆத்ம ஜானம் ஸ்வதசித்த பரமார்த்த ஆத்மவஸ்து ஸ்வரூபமாத்திர ஆசிரயாதேவ அவித்யா ததுத்பன்ன காரகஜானம் பிரசந்தி ஸ்வாத்மோத்பத்தாவேவ சாஸ்திராதி அபேட்சதே ந உற்பன்னம் அவித்யா நிவர்த்திதம் கர்ம புனः ஸ்வாத்மோத்பத்தௌ உற்பன்னஞ்ச நஹி கிரியா காரக நிஸ்பிருஷா கல்பகோட்டி வியவசித பலதானாய ஸ்வாத்மானம் விவரதி சாத்தியமான மாத்திர ரூபத்வாத்மஸ்யா நக கிரியா ஆத்மஜானவத் ஸ்வாத்ம பிரதிலம்ப காலே ஏவ ஸ்வர்காதிபதேன கர்த்தாரம் சம்பத்னாதி ஆத்மஜானம் புனः புருஷார்த்த சித்தௌ ந உற்பத்தியமான ஸ்வரூப व्यतिरेकेण अन्यते ரூபாந்தரம் சாதனாந்தரம் வா அபேட்சதே. வித்தியாசம் சொல்ற. என்ன வித்தியாசம் சொல்றா? ஞானம் தான் உண்டாவதற்கு அவித்யை அபேட்சிக்கிறது, உண்டானதுக்கு அப்புறம் அபேட்சிக்கிறது. கர்மா தான் உண்டாவதற்கும் அவித்யை அபேட்சிக்கிறது, உண்டான பிறகு தான் காரியம் செய்யறதுக்கும் அவித்யை அபேட்சிக்கிறது. அதனால உண்டானத்துக்கு அந்த காரியம் அவித்யை யோசிச்சு கூட வேலை செய்ய முடியாது. கர்மா நமக்கு பலத்தை கொடுக்கணும்னு சொன்னா கூடவே அவித்யை இருக்கணும். அவித்யை இல்லாம கர்மாவால பலத்தை கொடுக்க முடியும். அப்ப அதை அவித்யை அழிச்சுட்டுதா பலத்தை கொடுக்க முடியுமோ? ஏன்? ஆனா தியானம் அது வரத்துக்குதான் அவித்யை தேவைப்படுறது. கிருஷ்ணன் சாஸ்தா அப்படிங்கிற உபதேசம் இந்த விஷயம் அவித்யெல்லாம் எதுக்கு தேவைப்படுறது? வரணுமே, வரத்துதா வந்ததுக்கு அப்புறம் தனி
காரியம், அதாவது அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அதுக்கு தேவைப்படுறதோ வேண்டாம், வந்து அது ஏன் எப்படி தெரியுதுன்னு கேட்டா, ஞானம் வந்துடுச்சுன்னா அஜானம் தானே போடும். ஞானம் வந்து கொஞ்ச காலம் கழிச்சு மெதுவா அஜானம் போகும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா கர்மா வந்த உடனே அதோடைய பலம் வந்துடுமோ? வாழ்க்கை வர சில சமயம் கோடி கர்மம் ஆயிடுமா அந்த கர்மம் அந்த இருக்கு. கதாது சுகிருத்தன் கர்ம பூதஸ்தம் திட்டத்தி வைத்தியமானத்து வந்தாரே யாவத் புத்தாசி புனிதமா பண்ணிடலாம். கொஞ்சம் துர்பலமா இருக்கு, இதை விட பிரபலமா பாக்கிய கர்மாக்கள்லாம் இருக்குன்னு சொன்னா இவாடு அப்படியே உட்கார்ந்து இதனுடைய பலம் அதெல்லாம் முடியட்டும், எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் வேற எதுவும். அப்ப அது பற்றிய நீங்க எப்படி காத்து நிற்க முடியும்? கூடவே அதுக்கு இருந்தால்தான், அதனாலதான் கர்மா பலத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஜென்மாவை ஏற்படுத்துறது. கர்ம பலத்தை அடையிறதுக்கு நமக்கு இன்னொரு ஜென்மாவை இருக்கு. இந்த ஜென்மாவாவது நான் கர்மா தம் பலத்தை கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கு தேவைப்படுறது இல்லை தன்னுடைய பலத்தை கொடுக்கறதுக்கு. அப்ப இதுதான் நமக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம். ஞானம் தன்னுடைய பலத்தை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஏற்ற அபேட்சிக்கிறது இல்லை. உண்டாகிறதுக்கு வா நான் வரத்துக்கு அவிஜயவாகும், கர்மா வரத்துக்கு அவிஜயவாகும், அதனுடைய பலம் வரத்துக்கு அவிஜயவாகும். அது இல்லாம இதுதான் ரெண்டு வித்தியாசம். அதனால கர்மா அவிஜய போக்காது, ஞானம் அவிஜய போகும். இதோட